لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا ونفس وما سواها فألهمها فجورها وتقواها கண்டித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாக்கலாம். உலகில் எண்ணிலடங்காத மதங்கள் சித்தாந்தங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை தவிர ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையான கொள்கை கோட்பாடுகளை கொண்ட சித்தாந்தங்களை கொண்ட மதங்களும் வாழ்வியலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மதங்களை நம்பக்கூடியவர்களும் மதங்களை நம்பாமல் அதற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மத நம்பிக்கையற்றவர்களும் ஒட்டுமொத்தமாக இல்லை என்றாலும் பெருவாரியானவர்கள் இந்த உலகில் நல்லவர்களாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்படத்தக்க நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களை நாம் பார்க்கிறோம். இந்த நல்லவனாக வாழ வேண்டும், நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்லதை செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கடவுள் நம்பிக்கை உள்ளவரிடத்திலும் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இல்லாத இடத்திலும் இருக்கிறது. கம்யூனிச சித்தாந்தவாதிகள் உலகின் நல்லவனாக வாழ்ந்துவிட்டு நாம் எதற்கு கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக மனிதனுடைய எண்ணம் பொதுவாக சமூகத்தில் வாழ்கிற போது மற்றவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம்தான் மிகைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் இதை அடிப்படையாகவே நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இது பொதுவாக மனிதனுடைய உள் உணர்வில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவன் மனிதனாக இந்த உலகில் பிறக்கின்றானோ அவனுக்கான உள் உணர்வாக அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். அவன் எந்த இசத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற அடிப்படையில் அவனுக்கு இந்த சிந்தனை எண்ணம் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் 91 அத்தியாயம் 78 வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. உள்ளத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார். அல்லாஹ் எதன் மீதும் சத்தியமிடலாம், நாம் தான் அல்லாஹ்வின் மீது மட்டும் சத்தியமிட வேண்டும். குர்ஆன் மீது சத்தியமிட்டுக்கொள், உன் தாயின் மீது சத்தியமிட்டுக்கொள் என்று சொல்கிற முஸ்லிம் பெயர்தாரிகளும் இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அல்லாஹ் வ நஃப்ஸின் உயிரின் மீது உள்ளத்தின் மீது சத்தியமாக ஒமா சவ்வாஹா அதை வடிவமைத்தவன் மீது சத்தியமாக அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா
அந்த உள்ளத்திற்கு அதன் நன்மையையும் அதன் தீமையையும் அவன்தான் அறிவித்தான். உள்ளம் என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்குமானது, மனிதனுக்குமானதுதான். உயிரினங்களை எல்லாம் தாண்டி மனிதனுக்கும் ஜின்னுக்கும் இருக்கிற அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் அந்த உள்ளம் செய்ய வேண்டிய நன்மை, அந்த உள்ளம் எண்ண வேண்டிய செய்ய வேண்டிய தீமை, இந்த இரண்டையுமே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அறிவித்து கொடுத்திருக்கிறான். அப்ப இது உள் உணர்விலேயே அல்லாஹ் மனிதனை படைக்கிற போதே இதை படைத்திருக்கிறான். ஆதலால் தான் கடவுள் மறுமை என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் நல்லது கெட்டது என்று பார்ப்பார்கள் என்று இல்லை. அவன் மனிதனாக இருந்தால் இந்த பார்வை அவனத்தில் இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டது என்று பார்க்கிற பார்வை நிச்சயமாக மனிதத்தில் இருக்கும். கடவுள் நம்பிக்கை என்பது அதற்கு பிறகு உள்ளது. மனிதன் என்கிற போது இது நிச்சயமாக இருக்கும். காரணம், அல்லாஹ் அந்த எண்ணத்தை அவனுடைய இதயத்தில் அல்லாஹ் இருக்கிறான், விதைத்திருக்கிறான். அவன்தான் அதை போட்டிருக்கிறான் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதே போன்று அந்த மனிதனுக்கு இரு வழிகளை நாம் காட்டியிருக்கிறோம். இரு வழி என்றால் நல்லது என்ற ஒரு வழி, கெட்டது என்ற ஒரு வழி. நல்லதையும் கெட்டதையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் மனிதனுக்கு காட்டியிருக்கிறான். ஏன்? காட்டிவிட்டுத்தான் அவனுக்கு சிந்திக்கிற அறிவையும் தந்திருக்கிறான். அவனை அல்லாஹ் ரோபோட்டாக அல்லாஹ் படைக்கவில்லை. ரோபோட் என்று சொன்னால் நம் கையில் இருக்கிற அந்த ரிமோட்டில் எப்படி இயக்கிறோமோ அது மாதிரி இயங்கும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. இங்கே போ என்றால் அங்கே போக முடியாது, இங்கே தான் போவேன் என்பான். காரணம், அவனுக்கு சிந்தனை திறனை மற்றவைகளுக்கு இல்லாத ஒன்றை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆக இது நல்ல வழி, இது கெட்ட வழி என்றும் அல்லாஹ் மனிதனுக்கு காட்டியிருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்வது என்பது, கெட்டவனாக கெட்டுப்போவது என்பது அவனவன் கையில் தான் இருக்கிறது, அவனது உள்ளம் சார்ந்தது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் இதிலிருந்து எப்படி வேறுபடுகிறான்? முஸ்லிம் அவன் அல்லாஹ்வை நம்புகிறான். இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறான். கடவுளை நம்ப வேண்டிய முறையில் நம்புகிறான். கடவுள் என்பவன் ஏதோ போகிற போக்கில் கடவுளுக்கு உப்புச்சப்பில்லாதவைகளை எல்லாம் கடவுளாக பார்த்து இது கடவுள் என்று நம்பிக்கை கொண்டவன் நிச்சயமாக முஸ்லீமாக இருக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? கடவுளை பற்றிய ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றவன் மட்டும்தான் நல்லது கெட்டதை எடை போட்டு பார்ப்பான். உலகில் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புவான். கெட்டதில் இருந்து விலகி இருப்பான். கடவுள் நம்பிக்கை சரியாக இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் நன்மையானவைகளை எதிர்பார்க்கவே முடியாது. மறுமை நம்பிக்கை சரியாக இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் பெருவாரியான சமூகத்திற்கு ஏற்புடைய காரியங்களை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆதலால் கடவுள் நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சரியாக இருக்கின்ற முஸ்லிம் மட்டும்தான் அவன் நிச்சயமாக இந்த உலகில் சரியான பாதையில் சரியான செயல்களை செய்யக்கூடியவனாக அவன் தன்னை வடிவமைத்துக் கொள்ள முடியும். அதைத்தான் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? 13ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறான். குல் மர் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், நபியே வானங்களுக்கும் பூமிக்கும் இரட்சகன் யார் என்று கேள். குலில்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் இரட்சகன் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் அஃப அத்தஹது மின் தூனிஹி அவ்லியா லா யம்லிகுன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா தர்ரா. அப்படியானால் அப்ப அந்த மக்களிடத்தில் நீர் கேளும், ஏன் அவன் அல்லாதவர்களை நீங்கள் உங்களுக்கு அவுலியாக்களாக பொறுப்பாளர்களாக ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள்? நீங்கள் யாரை பொறுப்பாளராக எடுத்துக்கொள்கின்றீர்களோ அவர்கள் தங்களுக்கே நன்மையை செய்ய முடியாதவர்கள், தங்களுக்கே கேட்டை செய்ய முடியாதவர்கள். பிறகு ஏன் வானங்களையும் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அவனை விட்டுவிட்டு மற்றவர்களை ஏன் கடவுளாக எடுத்துக்கொள்கின்றீர்கள், அவுலியாக்களாக எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்று நபியை கேளுங்கள். நபியை கேளுங்கள், ஹல் யஸ்தவில் அமா வல் பஸீர்,
அம் ஹல் தஸ்தவில் துலுமாத் வன் நூர், இன்னும் கேளுங்கள், யஸ்தவில் அமா வல் பஸீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக முடியாது. தஸ்தவில் துலுமாத் வன் நூர், இருள்களும் ஒளியும் சமமாக முடியாது. அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகா ஹலகு கஹல்கிஹி, பிறகு ஏன் இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்குகிறார்கள்? அவர்கள் எதையாவது படைத்தார்களா? பாவாத்தி மசான் ஏதாவது படைத்தானா? துராப்சா ஏதாவது படைத்தானா? அல்ல மக்தும் ஜானி ஏதாவது படைத்தானா? எல்லாம் படைக்கப்பட்டவர்கள். அல்ல மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்கிறார்களே, அவர் ஏதாவது படைத்தாரா? இல்லை. அல்லாஹ் படைத்ததை போன்று இன்றைக்கு நம்பப்படுகிற இந்த அவுலியாக்கள், இந்த கடவுள்கள், இந்த தெய்வங்கள், இவர்களெல்லாம் எதையேனும் படைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. வதஷாபஹல் கல்க் தபாரக்கல்லாஹ் குல் அல்லாஹ் காலிகு குல்லி ஷை. அப்போ அப்படி எதையும் படைக்காதவர்கள் இவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இவர்கள் எப்படி இவர்கள் கடவுளாக நம்ப முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குலில்லாஹ் காலிகு குல்லி ஷை, நபியே சொல்லுங்கள், அனைத்தையும் படைத்த காலிக் அல்லாஹ் தான் என்று சொல்லுங்கள். அப்ப நீங்க யாரையெல்லாம் உங்களுக்கு உதவியாளர்களாக, செத்ததற்கு பிறகும் பிண்டங்களை உதவியாளர்களாக நீங்கள் நம்புகின்றீர்களோ அவர்களையும் படைத்தது அல்லாஹ் தான். அல்லது அசைக்க முடியாத, அசையாத இருக்கிற கல்லு, மண்ணும், மரம், மட்டை, இவை படைத்ததும் அல்லாஹ் தான் என்று நபியே சொல்லுங்கள். வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார், அவர்தான் அடக்கி ஆளுகிற ஒரே ஒரு கடவுள், அவன் ஒருவன் தான் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடவுளை பற்றிய நம்பிக்கை இப்படி இருந்தால்தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும். இன்னும் சொல்றான் 22ஆம் அத்தியாயம் 73ஆம் வசனத்தில், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இது மக்களுக்குத்தான் சொல்கிறான், முஸ்லிம்களே என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மனிதர்களே, மக்களே, லூரிப மசல், உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. லூரிப மசல் ஃபஸ்தமிஉ லஹு, காது கொடுத்து கேளுங்கள், தூங்காதீங்க, செவி கொடுத்து கேளுங்கள். ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ் சொல்கிறான், காது கொடுத்து கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு எதையெல்லாம் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவைகளெல்லாம் லை யஹ்லுகு துபாபா, ஒரு ஈயை கூட படைக்க இயலாதவர்கள். யாரை வேணாலும் நீங்க அழைங்க, வெங்கடாச்சபையில இருந்து இல்ல இன்னும் பெரிய பெரிய கடவுளாக எது நம்பப்படுகிறதோ, அல்லது மொய்தீன் அப்துல் காதர்ல இருந்து இன்னும் எவைகளெல்லாம் பெரிய பெரிய தெய்வங்களாக, அவுலியாக்களாக நம்பப்படுகிறதோ, இவர்கள் எல்லாம் லை யஹ்லுகு துபாபா, ஒரு ஈயை கூட படைக்க இயலாதவர்கள், ஒரு ஈயை கூட படைக்க இயலாதவர்கள். வலவு இஜ்தமஉ லஹு, இவர்களெல்லாம் மாநாடு நடத்தி டெல்லியிலேயோ அல்லது வேற எங்கேயோ உலகத்தில் ஒரு பெரிய மாநாடை நடத்தி, எவர்கள்? அது மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி தலைமையில், அவரைத்தான் என்ன சொல்றாங்க, குத்துபுல் அக்தாப்னு என்ன சொல்றாங்க. அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியா அவர் தான் தலைவர். அவர் தலைமையில் ஒரு மாநாடை போட்டு, அல்லது பெரிய வெங்கடாச்சலபதி பணக்கார சாமி அவர் தலைமையில் ஒரு மாநாடை போட்டு, அவங்க சாமியார்கள் எல்லாம் கடவுளை எல்லாம் திரட்டி இவங்களெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ஈய படைச்சிருவோம் என்று அவர்கள் தீர்மானித்தாலும் கூட அவர்களால் ஒரு ஈயை படைக்க முடியாது. அவர்கள் ஈயை மட்டும் படைக்க முடியாது. அந்த ஈ இந்த கடவுள்கள் மீது வந்து அமர்ந்தால், இவன் பண்ணக்கூடிய பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், என மோரபிஷேகம், தயிரபிஷேகம், நெய்யபிஷேகம், இதெல்லாம் அந்த சிலைகளிலும் சமாதிகளிலும் ஊற்றி அதை கழுவி அபிஷேகம் செய்கிற போது அதுல வந்து ஈ உட்கார்ந்தா அந்த ஈயை கூட இவன் நம்பக்கூடிய அந்த கடவுள் விரட்டாது. அல்லாஹ் சொல்கிறார், அந்த ஈயை கூட இந்த கடவுள், நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் விரட்டாது. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி விரட்டுவாரா? வெளியே வந்து அவர் சமாதிக்கு மேலே ஈயும் எலியும் பல்லியும் வந்து உட்கார்ந்தா விரட்டுவாரா? வந்து விரட்ட முடியாது. லா யஸ்தகிது மின் ஷைஆ லஃப தாலிப் வல் மத்லூப். அல்லாஹ் சொல்றான், பைத்தியக்காரா மனிதா, உன்னுடைய அறிவு, உன்னுடைய சிந்தனை எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போய்விட்டது. லஃப தாலிப், மனிதனை அல்லாஹ் சொல்கிறான், மற்றவைகள் எல்லாம் கடவுளாக நம்பி, ஐயோ ஐயோ எனக்கு இந்த உதவியை செய், என்னை கைவிட்டு விடாதே, என்னை காப்பாற்று என்று இந்த பொய் தெய்வங்களை எல்லாம் கடவுளாக நம்பி எவனெல்லாம் அழைக்கின்றாரோ அவன் தான் தாலிப்.
அவனும் பலகீனமானவன். மத்லூப் தேடப்படுகின்ற கடவுள்கள் யாரிடத்தில் இவன் பிரார்த்தனை செய்து எனக்கு அது வேணும் இது வேணும் என்று நம்பி இவன் கேட்டானோ அந்த மத்லூப் தேடப்படக்கூடிய கடவுளர்களும் அவர்களும் பலகீனமானவர்கள். அவங்க செத்து போனாங்க, புதைக்கப்பட்டு போய்விட்டார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். இவன் உயிரோடு இருக்கிறான், இவனும் பலகீனமானவன் தான். அந்த புதைக்கப்பட்ட தெய்வங்களும் சரி, கற்பனையாக வடிக்கப்பட்ட தெய்வங்களும் சரி, அவைகளும் பலகீனமானவைகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உதாரணத்தை மனிதர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது உங்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் தான். ஏன்? உங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறேன், அறிவை தந்திருக்கிறேன், சிந்திக்கிற திறனை தந்திருக்கிறேன். நீங்க சிந்தித்து பார்த்தால் ஐயையோ இவ்வளவு கேவலமானவனாக நாம் ஆகிவிட்டோம், இந்த அளவுக்கு அறிவார்ந்தவனாக அறிவுகட்ட முட்டாளாக நாம் ஆகிவிட்டோம், அறிவார்ந்தவனாக திகழ வேண்டிய நாம் இப்படியே கீழ்நிலைக்கு போய்விட்டோம் என்று நீ யோசிக்க தோன்றும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. இது 22ஆம் அத்தியாயம் 73ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ கடவுளை பற்றிய நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும், அழுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த உலகில் அவன் நல்லவனாக எல்லா சமூகத்தவர்களும் ஏற்கும்படியான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவனாக அவன் மாற முடியும், வாழ முடியும் என்பதற்கு அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லித் தருகிறான். எனவே மற்றவர்களும் சில நன்மைகளை நல்ல காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இந்த நம்பிக்கை இல்லை, அழுத்தமான நம்பிக்கை இல்லை. ஏதோ போன ஜென்மத்தில் நாம புண்ணியம் செஞ்சதுனால இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனா பிறந்து புண்ணியம் செய்யறோம் என்பதோடு சரி. ஆனால் முஸ்லிமுடைய நம்பிக்கை அப்படி அல்ல. முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? ஒரு ஜென்மம் தான், ஒரு பிறப்பு தான், இறந்து விட்டால் முடிந்து விட்டது, இனி மறுமை என்கிற மறு உலகம் தான் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆதலால் தான் அவர்களிலிருந்து நாம் வேறுபடுகிறோம். இந்த நம்பிக்கை மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் நல்லவைகளை மட்டும்தான் செய்வான், கெட்டவைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வான். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் அவன் சுயநலக்காரன் தான். ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால் எனக்கு அது என்ன கிடைக்கும், எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அது லாபம் கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது என்றால் நீங்க நாம ஏதாவது செய்வோமா? ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். இது மனித இயல்பு. அப்போ எதிர்பார்ப்புக்குரியவன் தான் மனிதன், சுயநலக்காரன் தான் மனிதன். ஆதலால் தான் அந்த எதிர்பார்ப்புக்குரியவனை, சுயநலக்காரனாக இருக்கக்கூடிய மனிதனை இந்த உலகத்தில் நீ தொழு, வட்டி வாங்காத, நோன்பு வை, ஹஜ்ஜி செய், விபச்சாரம் செய்யாத, ஏமாத்தாத, கொள்ளையடிக்காத, கொலை செய்யாத என்ற இந்த மாதிரியான காரியங்களை அல்லாஹ் செய்ய சொல்றான்னு சொன்னா சும்மா செய்வானா? இது செய்யலாம் எனக்கு என்ன லாபம் என்று கேட்பானா இல்லையா? உனக்கு லாபம் இருக்கிறது, இந்த உலகத்தில் இல்லை, இன்னொரு உலகத்தை நம்புகிறான் இல்லையா? அந்த நம்பிக்கைக்குரியவன் தான முஸ்லீம். ஆதலால் அங்கு உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு பரிசு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? சொல்லித் தருகிறார். அந்த நம்பிக்கை அழுத்தமாக ஆழமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் விதைக்கப்பட்டிருக்கிற, ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் ஆழமாக பயந்திருக்கிற காரணத்தினால்தான் அவன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் நல்லவைகளை செய்கிறான், எந்த பிரதிபலனுமே அடையாமல் தீமையிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறார். 10 லட்ச ரூபாய் அடைஞ்சு வைங்க, 10 பேருக்கு ஒவ்வொரு லட்ச ரூபாயும் வட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல காசு கிடைக்கும். ஆனா இல்லை இல்லை, இந்த காசு எனக்கு தேவையில்லை, இதை விட மிகப்பெரிய மகத்தான பேருதவி, பெரும் நன்மை மறுமையில் எனக்கு கிடைக்குமா இல்லையா? அது எனக்கு கிடைத்தால் போதும். ஏன்? அந்த நம்பிக்கை முஸ்லிமுக்கு இருக்கிறது. ஆதலால் தான் முஸ்லிம் மற்ற சமூகத்திலிருந்து, மற்ற சிந்தனையாளர்களிலிருந்து அவனுக்கு இது மாதிரியான காரியங்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான். ஆதலால் தான் அவனிடத்தில் பெருவாரியான நல்ல காரியங்களை நாம் என்ன செய்ய பார்க்க முடிகிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முஸ்லிமுடைய இலக்கு என்ன? ஒரு முஸ்லிமுடைய இலக்கு, அவன் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டான்? மனிதனுடைய இலக்கு என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுதான். உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வணங்கி வழிபட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய பரிசை பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு குறிக்கோள் தான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 51ஆம் அத்தியாயம் 56, 57ஆம் வசனத்தில் மா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்க், அவன் எனக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, என் தேவைகளை அவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
அவனுக்கான அத்தனையுமே நானே இந்த உலகத்தில் படைத்திருக்கிறேன். அவன் என்னை புரிந்து எனக்கு கட்டுப்பட்டு நான் தடுத்தவைகளை விட்டு விலகி நான் சொன்னவைகளை செய்து அவன் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒமா உரீது அய்யுதைமூன், இப்படியே சொல்கிறான். ஒமா உரீது அய்யுதைமூன், அவன் எனக்கு சாப்பாடு தர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. மற்ற கடவுளுக்கெல்லாம் என்ன, கொண்டு போய் சுண்டலை கொண்டு போய் என்ன செய்யணும், படைக்கணும், புலக்கட்டையை பிடிச்சி கொண்டு போய் என்ன செய்யணும், புளிஞ்சு கொண்டு போய் முன்னால் வைக்கணும். எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்? நான் அல்லாஹ் சமத், நான் தேவையில்லாதவன், எனக்கு எதுவும் தேவையில்லை. அன்தும் வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் கனி, நீங்க எல்லாம் ஃபகீர்கள். நீங்க எத்தனை பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் கோடிக்கு அதிபதிகளாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஃபகீர்கள் தான், பக்கீசா தான், நான் தான் பணக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். என்னை நீங்கள் புரிந்து இந்த உலகில் வாழ்ந்தால், என்னை புரிந்த இந்த உலகில் நீங்கள் நடந்தால், என்னை புரிந்து நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதியை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்தால் அது போதும். நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பரிசை நான் மறுமையில் வழங்குவேன் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ஒரு நம்பிக்கையை தான் முஸ்லிம்களிடத்தில் ஆழமாக இருக்கிற காரணத்தினால் பிற முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் காணப்படக்கூடிய, மலிந்து காணப்படக்கூடிய, அதிகமாக காணப்படக்கூடிய மிக பெரும் தவறுகள் எல்லாம் இந்த சமூகத்தவர்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அல்லாஹ்வே ஒருவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்லதாக இருந்தால் அதற்கான வரவேற்பு உண்டு. நாம் செய்யக்கூடியது சமூகத்திற்கு கேடானதாக இருந்தால் நிச்சயமாக அது மறுமையில் நமக்கு தண்டனையாக அமையும் என்று அவன் என்ன செய்கிறான், விளங்கி செயல்படுகிறான் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களிடத்தில் இதை நாம் பார்க்கிறோம். எனவே அத்தகைய சிந்தனையாளர்களாக, முழுமையாக இறைவனை புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் இறை பொருத்தத்துக்குரியதாக அமைய வேண்டும். வாஹ்ருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவை துறந்து மதீனா சென்ற பிறகு அவர்கள் ஆன்மீக வழிகாட்டுதல்களை மட்டும் வழங்கி செல்லவில்லை. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய எண்ணங்களும் செயலும் இறை நினைவை பின்புலத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி சென்றார்கள். காலையில் எழுந்திருக்கிற போது இறை நினைவிலே எழுந்திருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ்வே, என்னை மரணிக்க வைத்ததற்கு, மூத்தாக்கியதற்கு பிறகு எனக்கு உயிரை தந்தாயே, உனக்கே அனைத்து புகழும். பிறகு கழிவறைக்கு செல்கிறோம். அல்லாஹ்வே இன்னி அஊதுபிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். கழிவறையை முடித்து வெளியே வருகிறோம். குஃப்ரானக். சாப்பிட போகிறோம், பிஸ்மில்லாஹ். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து. ஒவ்வொரு காரியங்களிலும் இறைவனை எண்ணுகிறோம். ஒவ்வொரு காரியங்களும் இறைவனை பற்றிய நினைவு நமக்கு வந்து போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இறைவன் என்கிற, அல்லாஹ் என்கிற அந்த சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால் அந்த உந்து சக்தியினால் நாம் செய்யக்கூடியவைகள் அத்தனையும் நன்மையாக அமைந்து விடுகிறது. ஏதோ போகிற போக்கில் பிளஸ் மைனஸ் போட்டுவிட்டு முடிந்து விட்டது கடவுளை பற்றிய சிந்தனை, புரிதல் என்று இஸ்லாம் கடந்து போகவில்லை. வாழ்க்கையினுடைய அனைத்து கோணங்களிலும் இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும். ஆதலால் தான் மரணம் வரை அவன் இறை நினைவோடு இருந்துவிட்டு அவன் மரணித்தால் அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பரிசு இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த இறை நினைவுதான் நபியையும் நபி தோழர்களையும் அவர்களை புடம்போட்ட தங்கங்களாக உருவாக்கியது. நபி அவர்கள் வழிகாட்டிய அந்த சமூகத்தை இறை நினைவோடு அவர்கள் வார்த்தெடுத்த காரணத்தினால் அவர்களை நல்லவர்களாக உருவாக்கியது. நபி அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்ததோடு அல்லாமல் இந்த இறை நினைவு கொண்டவராக இருந்ததால் தான் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் ஆட்சி தலைவராக இருக்கிற போது இஸ்லாத்தை ஏற்காத பிற மதத்தவர்களும் கூட நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். ஒரு சீரான ஒரு நிர்வாகத்தை
ஒரு அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நிர்வாகத்தை, ஆட்சியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழங்கிவிட்டு சென்றார்கள். அவர்கள் வழியில் வந்த நபி தோழர்களும் பிற சிந்தனையாளர்களும் கூட, பிற மதத்தவர்களும் கூட உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு பெற்றவர்களாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கின்றார்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்பட்டார்கள். இறை சட்டத்தை அவர்கள் ஏற்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு தரப்படக்கூடிய அந்த உரிமைகள் மறுக்கப்படவே இல்லை. அது இறைவனை ஏற்பதும் மறுப்பதும் அவனுடைய விருப்பத்திற்குட்பட்டது. ஆனால் மனிதன் என்கிற அடிப்படையில், என்னுடைய நாட்டின் குடிமகன் என்கிற அடிப்படையில் உனக்கு என்னென்ன உரிமைகள் உண்டுமோ அந்த உரிமைகள் நிச்சயமாக உனக்கு தரப்படும். உயிருக்கும் உடமைக்குமான அத்தனை பாதுகாப்பும் தரப்படும் என்கிற அந்த ஒரு ஆட்சியை, ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆட்சியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழங்கினார்கள் என்று சொன்னால், வெறுமனே தொழுகை, நோன்பு என்கிற ஆன்மீகத்தை மட்டும் காட்டுவதற்காக வந்தவர்கள் அல்ல. வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அவர்கள் சொல்லித் தருவதற்காக, நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டி சென்றார்கள். ஆதலால் தான் ஒரு அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பெண்ணம்பெரும், அதாவது தவறுகள் சமூகத்தால் என்று கண் விழித்து பார்க்கக்கூடிய பெரிய குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை மட்டும் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எல்லா நாட்டிலும் எழுதப்படாத ஒரு விதியாகவே இருக்கிறது. எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்ட மதத்தை, சித்தாந்தத்தை கொண்டவர்கள் மட்டும் அந்த நாட்டில் வாழ்வார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. முஸ்லிம் நாடு என்று சொன்னாலும் கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத கிறிஸ்தவ நாடு என்றாலும் கூட அங்கும் கிறிஸ்தவ அல்லாத மற்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக உலகம் என்பது இன்றைக்கு எல்லா சிந்தனையாளர்களாலும் விரவப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அத்தனை மக்களையும் அந்தந்த நாட்டின் சட்டத்தின்படி ஆள வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரியான ஒரு சமூக, அதாவது தூர நோக்கோடு ஒரு சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான், சட்டத்தின் முன் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தால் மட்டும்தான் அவர்களை வழிநடத்தி செல்ல முடியும். அப்படித்தான் இந்தியாவை வடிவமைத்தார்கள். இந்திய அரசமைப்பு சட்டமும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றுதான் அதாவது அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம், அந்த நீதி தேவதையினுடைய கண்ணை எதற்காக கருப்பு துணியால் கட்டினார்கள்? அது தேவதையா சிலையா, அது பொய்யா என்பது வேறு. ஆனால் ஒரு கற்பனையாக அதை ஒரு வடிவமைத்து அதற்கு கண்ணை ஏன் கருப்பு துணியால் கட்டினார்கள்? முன்னால் இருக்கிறவன் யார்? முஸ்லிமா, முஸ்லிம் அல்லாதவனா, இந்துவா, அல்லது சீக்கியனா, பௌத்தனா, அல்லது கிறிஸ்தவனா என்ற பார்வை கூடாது. தராசை தூக்கினால் இரண்டு தட்டும் சமமாக அதனுடைய மையப்புள்ளியில் இருக்கிற முள்ளு சரியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிம்பாலிக்காக உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு தேவதையை நிப்பாட்டி கண்ணை கட்டி வச்சிருக்கான். ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று எழுத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. என்றைக்கு பாசிசம் இந்தியாவில் அரியணை ஏறியதோ அன்றைக்கு அது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் பாசிசம் என்றைக்கு அரியணை ஏறியதோ அன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஒரு சில உதாரணங்களை இங்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 2015 ஒரு கொலை நடந்தது, கும்பல் கொலை. என்ன கொலை? கும்பல் கொலை. அது எங்க? தாத்ரி என்கிற பகுதியில முகமது அஹ்லாக் என்கிற ஒரு வயதானவர் மாட்டுக்கறியை வீட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்த கிராமத்தில் கோயில்ல ஒலிபெருக்கிய போட்டு எல்லாரும் வாங்க, எங்க நம்முடைய குலதெய்வம் பசுமாட்டை அறுத்து அவர் வெட்டி வீட்டில் இறைச்சியா வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிச்சுறாங்க. மொத்த இந்துத்துவ கும்பலும் திரண்டு போய் அவரை அடி துவைச்சு எடுத்து சாவடிச்சிட்டாங்க. கொலையே செய்து விட்டார்கள். செத்து போனார் முகமது அஹ்லாக். கடைசியில் அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அவர் வைத்திருந்தது பசுமாட்டு இறைச்சி அல்ல, அது ஆட்டு இறைச்சி தான். அது ஆட்டு இறைச்சி தான். அப்ப அடித்து கொன்ற அந்த கொலை கும்பலுக்கு தண்டனை தர வேண்டுமா இல்லையா? தண்டனை தரப்படவில்லை. என்னாச்சு? அங்க ஒரு சாமியார் வந்தான், அந்த மாநிலத்தை ஆளுவதற்காக, யோகி ஆதித்யநாத் என்று. அந்த சாமியார் அவருடைய உள்துறை செயலாளர் வழியாக அந்த மாவட்டத்தினுடைய, அதாவது சட்டத்துறை செயலாளர் வழியாக மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் போகிறது. சட்டத்துறை செயலாளர் யாரு? முகேஷ்குமார் சிங் என்கிற சட்டத்துறை செயலாளர் இந்த தாத்ரி பகுதி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போகிறது. என்ன? இந்த குற்றவாளிகளுக்கு
தண்டனை இல்லை. இது அந்த அதாவது வழக்கை இந்த அரசு திரும்ப பெறுகிறது. ஒரு இந்துத்துவா கொலை செய்யப்பட்டால் அங்கு சட்டம் என்ன செய்யும்? வேகமாக வேலை செய்யும். ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்பட்டால் அங்க சட்டம் என்ன? அது மூலையில் முடக்கப்பட்டு விடும். இதற்கு இது ஒரு மிகச் சிறந்த ஒரு சான்று. 2002 இன்றைக்கு பாகிஸ்தானுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமர் 2002 குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது அங்க ஒரு கோத்ரா ரயில் இணைப்பு சம்பவத்தை ஒட்டி ஒரு மிகப்பெரிய கலவரம். 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்து சூறையாடப்பட்டன, அதாவது தீக்கிரையாக்கப்பட்டன. அச்சத்தோடு இருந்த அந்த சூழலில் அங்கு பில்கிஸ் பானி என்கிற ஒரு பெண், அவள் கருவுற்றிருக்கிறாள். அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை 3 மாத குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தையை எடுத்து அதை அடித்து கொலை செய்கிறார்கள். எத்தனையோ உயிர்களை அவளுடைய கண்ணுக்கு முன்னாலே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்கின்றார்கள். அந்த குற்றவாளிகள் 11 பேர் பின்னாளில் கைது செய்யப்படுகிறார்கள். அங்கு பாசிச ஆட்சி அவருக்கு பிறகும் தொடர்கிறது. RSS முதலமைச்சர் தான் குஜராத்தை ஆள்கிறார். அந்த 11 பேர் மீது உள்ள வழக்கை அரசு திரும்ப பெறுகிறது. அவர்களுக்கு மாலை மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். அடுத்து பாருங்கள், டெல்லியில 2020 CA NRC NPR ஒட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஷாஹின் பார் என்று எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்ம கடையில் கூட மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பேரணி ஒன்று நடந்தது. இப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய கலவரம். டெல்லியில கிட்டத்தட்ட 11 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். பல சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அதில் குற்றவாளிகளாக என்ன காலித் என்ற உமர் காலித் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, வழக்கை இன்னும் விசாரணைக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட 2020 இன்றைக்கு 2025 இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அவர்கள் விடுவிக்கப்படவில்லை, அவர்களுக்கு பிணையும் வழங்கப்படவில்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமமா? இல்லை. ஆக இப்படித்தான் இந்தியாவில் பாசிசம் எல்லா இடத்திலும் வேரூன்றி இருக்கிறது. சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய மண்டையில கூட போய் அது என்ன ஊடுருவி இருக்கிறது பார்க்கிறோம். சட்டம் ஆவணம் எல்லாம் ஒன்று இருக்க, இல்லை இல்லை அது எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்கு நீதி தேவதையின் முன்னால் இருக்கிற இந்த நீதி பிசாசுகள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக இப்படித்தான் இந்த நாட்டில் சட்டங்கள் இருக்கிறது. எல்லோருடைய மண்டையிலும் என்ன இந்துத்துவா போய் படிந்திருக்கிறது. பாருங்கள், நேற்று வரை சோசியலிசவாதியாக பார்க்கப்பட்ட பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார், அவர் ஒரு மருத்துவ மாணவிக்கு என்ன செய்கிறாரு? மருத்துவ பட்டத்தை வழங்குகிறார். அந்த மாணவி முகத்துல இது இஸ்லாத்தை இருக்கா இல்லையாங்கிறது இஸ்லாத்தை துணியும் கிடையாது. இஸ்லாம் இப்படியெல்லாம் சொல்லவில்லை. சில முட்டாள்கள் அப்படி செய்கிறார்கள். அந்த முட்டாள்கள் இப்படி செய்கிற காரணத்தினால் இன்றைக்கு சமூகம் கேவலப்பட்டு போய் நிற்கிறது. இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதை விட்டு இஸ்லாம் சொல்லாதை செய்வதால் இன்றைக்கு இந்துத்துவவாதிகளுக்கு கண்ணுக்கு முன்னாலே அவருடைய திரையை ஒரு முதலமைச்சரை விளக்க பார்க்கிறான் என்று சொன்னால், அப்ப இவன் இப்படி செய்தால் இந்த ரவுடிகளுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் துளிர் விடுமா இல்லையா? பயமற்று போகுமா இல்லையா? ஒரு முஸ்லிம் துணிச்சலாக ஒரு முஸ்லிம் பெண், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வெளியே போக முடியுமா? முடியாது. அப்ப இப்படி ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, அதாவது அரசியல் சாசன அமைப்பின் பிரகாரம் பொறுப்பேற்றுக் கொண்ட பதவியேற்றுக் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, எவர்களிடத்தெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு சட்ட மீறலை கட்டவிழ்த்து விட முடியுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் அவனை மனிதனாக பார்க்கிறது. அவனுக்குரிய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுக்குரிய உடைமை பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. காரணம், அவனுடைய நம்பிக்கை, கடவுளை பற்றிய நம்பிக்கை புரிதலப்படும். நாளை இறப்புக்கு பிறகு சர்வ வல்லமை மிக்க இறைவன் எழுப்புவான், விசாரிப்பான், தண்டிப்பான் என்கிற அந்த சிந்தனை முன்னுக்கு வருவதால் அவன் எந்த குற்றத்தையும் துணிந்து செய்வதிலிருந்து அவன் பின்வாங்குகிறான். இந்த சிந்தனை மட்டும்தான் உலகத்தில் நிலைத்திருக்கும். இந்த சிந்தனையை
நாம் செயல் வடிவம் கொடுக்கிற போதுதான் மற்றவர்கள் இதை பார்ப்பார். நீங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணியா இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் முஸ்லிமா மாறினாங்க. உலகத்தில் இஸ்லாம் கிறிஸ்தவம் பிரச்சாரம் செய்யப்படுவதை போன்று இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறதா? இல்ல, நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, கிடைச்சா ஷவர்மா இல்லாட்டா என்ன புர்மான்னு சொல்லி நம்ம டைம் பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை முறையாக அவர்களுடைய மதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட மற்றவர்களுக்கு நம்முடைய இஸ்லாத்தை நாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் இஸ்லாம் பரவி கொண்டே இருக்கிறது. ஏன்? எங்கோ ஒரு இடத்தில் அவருடைய நடவடிக்கையை பார்க்கிறான். ஓ, இவன் முஸ்லிம் ஆனால் தான் இப்படி செய்கிறான் என்று அந்த நடவடிக்கை தான் அவனுக்கு மனமாச்சரியத்தை அவனுக்கு தருகிறது. எனவே நம்முடைய நடவடிக்கைகளின் மூலம் மற்றவர்களுடைய மனங்களை வெல்லுகிற ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். அதற்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள்வாய்ப்பானாக. வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.